பாட்டுக்கொரு பாரதியாம் ஏட்டுக்கொரு வல்லவனார் பிறந்த செந்தமிழ் நாடு. தவழங்குடி முல்லைக்கு தன்னுடைய தேரிந்தான் வாரி வள்ளல் பிறந்த நாடு. கதவு தட்டியதை குற்றம் என்று எரிந்து மங்கையின் கற்புக்கு மாசுபடியா வந்த முறைவாளை எடுத்து வலது கரத்தை வெட்டி வீட்டிக் கொண்டான் கொட்டை பாண்டியன். போற்ற வந்த புலவருக்கு ஏற்ற பொருள் இல்லை என்று தன்னுடைய தலையை கொய்து தமிழிடத்திலே கொடுத்து ஏற்ற பொருள் பெற்றுக் கொண்டு இடமொழி பேசிய குமணவள்ளல் பிறந்தார். தன்னுடைய கணவன் கொலை உண்ட கோர குரல் கேட்டு குதித்திருந்து மன்னவன் முன்னின்று நீதி கேட்டு மதுரை மாநகரத்தை இடித்தாளாம் கற்பு கரசியாம் கண்ணகியாம் பிறந்த நாடு. ஒரு கன்றுக்குட்டிக்காக தன்னுடைய ஒரே மகனை தேர்காலில் இருந்து கொண்டான் மணிநீதி சோழன் பிறந்த நாடு. ஒரு புறாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய அங்கத்தின் ஒரு பகுதியை அறுத்து வேடு நிலத்திலே கொடுத்து உயிர் காத்த உத்தமன் சிவி சக்கரவர்த்தி பிறந்த நாடு. அப்பேற்பட்ட நீதி அரசர்களும் கற்பு கரசிகளும் பிறந்த இந்த செந்தமிழ் நாட்டிலே கேப்டன் என்று பெயரிட்டு தோன்றின் புகழோடு தோன்றுக அகிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று பொய்யாமொழி புலவர் சொல்லியிருக்கின்றார். தென்னகத்திலே மதுரை மாநகரத்திலே பிறந்து சீரும் சிறப்போடு ஏழை எளியவர்களுக்காக அரும்பாடுபட்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய நடிப்பு தனி நடிப்பு. லைட்மேன் ஹெல்பர்கள் அத்தனை பேர்களையும் ஒருங்கிணைந்து அவர் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டையே கொடுத்த அந்த நல்ல உள்ளம் இருக்கின்றதே, அதுபோன்று யாருக்கும் கிடைக்காது. அப்பேற்பட்ட புரட்சி கலைஞர் மறைந்து ஓராண்டு காலம் ஆகிறது. மண்ணிலே பிறந்தார், மறுபடியும் இந்த மண்ணுக்கே சொந்தக்காரனாகிவிட்டார். தமிழ்நாட்டு மக்கள் மனதிலே இடம் பிடித்து விட்டார். கோடி கோடியாக செல்வங்கள் கொட்டி கிடந்தாலும் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அந்த கண்ணன் ஒருவனுக்குத்தான் இருந்தது. அதனால் அந்த கண்ணனுடைய கருணை அவருக்கு கிடைத்தது, காட்சி கிடைத்தது. அத்தன்னை போல் கண்ணனாக வாழ்ந்தவர் பாருங்க, மைக்கில் பேசுவார். என்னையா பணம், என்ன பணம், கடைசியில அண்ணா கொடி கூட அர்த்தம் தாம்பி உள்ள போடுவோம் அப்படின்னு பேசுவார். அது எங்கிருந்து பதில் சொல்லு, தன்னுடைய உடம்பில் உள்ளத்தில் இருக்கக்கூடியதை அப்படியே பேசுகிறார். அப்பேற்பட்ட நல்ல உள்ளம். எத்தனை நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள் சினிமா உலகத்திலே. ஆனால் அவருடைய தோற்றமும் அவருடைய வசனங்களும் அவருடைய பேச்சும் அவருடைய முக பாவனமும் அவருடைய புருவம் உயர்வும் வியக்கத்தக்க நடிப்பு. அப்பேற்பட்ட உத்தமர் நம்மளை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார். நானும் நினைத்தேன், அண்ணா ஆச்சாரி கொட்டாயில நாடகம் நீங்க 6 மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க. எதற்காக நாடகம் என்று கேட்டேன். கேப்டன் அவர்கள் மறைந்து ஓராண்டு காலம். அந்த நினைவு விழாவை ஒட்டி அன்னதானம் நடக்கின்றது.
அருமையாக இந்த நிகழ்ச்சியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக இந்த நாடகத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது நினைச்சேன், என்னடா இது சின்ன கிராமம், அப்படி இருக்கும் போதே அப்பேற்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் யார் என்று பார்த்தேன். அப்படி பார்க்க போனால் தானத்திலே 32 தானத்திலே சிறந்த விளங்கக்கூடிய தானம் அன்னதானம். அப்படி அவருடைய நினைவாக அவர்கள் இன்றவரை மக்களுக்கு அன்னதானத்தை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பெரிய உள்ளம் கொண்ட அவர் செல்வகுமார் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு உள்ளம் இருக்கிறதே, அவர் கேப்டன் விஜயகாந்தனுடைய உள்ளம் கொண்டவர் என்று நினைக்கின்றேன். எப்படி சக தொழிலாளர்களோடு உணவிலே பாகுபாடு இல்லாமல் ஒருங்கிணைந்து அத்தனை பேர்களுக்கும் சிறியவர் பெரியவர் என்ற கௌரவம் பார்க்காமல் அந்த அன்னத்தை பகிர்ந்து எப்படி அளித்தாரோ அதே மனப்பான்மை ஐயா செல்வகுமார் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த சிற்றூரிலே அவருக்காக ஒரு விழா எடுத்து அவர் சமீப சொல்லக்கூடிய 4ஆம் வரை அடைய வேண்டும். கர்ணனை போல் வாழ்ந்து மறைந்தவர். அந்த கண்ணனுடைய காட்சி எப்படி கிடைத்ததோ அதே போன்று நம் தலைவருக்கு கிடைக்க வேண்டும், சொர்க்க பூமி அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அவரும் அத்துடன் ஒத்துழைப்பு கொடுத்த ஊர் பொதுமக்களுக்கும் எங்களுடைய நாடக மன்றத்தின் சார்பாக சிறந்தாற்றிய வணக்கத்தை அப்படி உங்கள் முன்னாடி இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்போடு செய்து கொண்டிருக்கின்ற அருமை ஐயா செல்வகுமார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். எங்களுடைய நாடக மன்றத்தின் சார்பாக இந்த மலர் மாலையை பொன்மாலையாக அணிவித்தார். மண்ணிலே பிறக்கக்கூடிய மனிதன் மறுபடியும் மண்ணுக்கே சொந்தக்காரனாகிறான். ஆனால் மண்ணிலே புதையுண்டு உடல் மக்கினாலும் சரி, தீயால் கருகி சாம்பலானாலும் சரி, ஊழ் என்று சொல்லக்கூடிய உடல் அழியுமே தவிர உள்ளம் என்று சொல்லக்கூடிய ஆத்மா அழிவதே கிடையாது. நன்றி தெரிவிக்கின்றார் இந்த செல்வகுமார் ஐயா அவர்களுக்கு. ஆத்மா நன்றி சொல்லுகிறது, மக்கள் எல்லோரும் நன்றி சொல்லுகிறார்கள். அப்படி அந்த ஆத்மா சொர்க்கம் அடைய வேண்டி இன்று இரவு நாங்கள் நடத்தக்கூடிய நாடகம் தென்மாதி மங்கலம் தெய்வ திருமகள் நாடக மன்றத்தின் சார்பாக வழங்கக்கூடிய நாடகம் வாரத்திலே ஒரு சிறப்பான கதை கண்ணன் மோட்சம். கண்ணன் மோட்சம் நாடகத்தை ஏதோ எங்களுடைய சிற்றியல்கள் தகுந்தவாறு நடிக்கின்றோம். இதில் எந்த விதமான குற்றம் குறைபாடுகள் இருந்தாலும் தங்கள் இல்லத்திலே சிறு குழந்தைகள் தவறு செய்தாலும் மன்னித்து ஆட்கொள்வீர்களோ தன்னைபோல் ஆட்கொண்டு இன்று இரவு முழுவதும் என்னுடைய நாடக மன்றத்திற்கு உங்களுடைய நல்ல ஆதரவை வழங்க வேண்டி என்று கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
எல்லாரும்